இன்றைக்கு பிஜேபி என்னென்ன கொள்கைகளை சொல்கிறதோ அதைத்தான் அன்றைக்கு காங்கிரஸ்லேயே சொல்லிக் கொண்டிருந்தார். உயர்ஜாதி பார்ப்பனர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வைத்திருந்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் வடக்கே அம்பேத்கர் போன்றவர்கள் ஆற்றிய எதிர்வினையின் பயனால் அது திசை மாறி பன்முகத்தன்மைக்கு காங்கிரஸ் நகர்ந்து வந்தது குறுகிய காலத்திலேயே. உயர்ஜாதி பார்ப்பனர்கள் மட்டுமே இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தில் ஆளுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் 1924 சங் பரிவார். அந்த அதிமுக என்பதே கூட ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். கழகம் காவிமயம் ஆகிறது. ஒரு திராவிட இயக்கம் கருத்தியலாக இல்லாமல் அது இன்னொரு பாதையிலிருந்து விலகி வலதுசாரி போக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற அபாயத்தை திமுக கையில் எடுத்து எச்சரித்தது. அடிமையா இருக்கிறதே எங்களுக்கு சுகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிமையா தான் இருக்கணும். நான் ஏன் அடிமையா இருக்கணும்னு ஒருத்தன் கேட்கிறான் பாருங்க. அதுதான் பெரியார் இந்த மண்ணில் விதைத்தது. இன்றைக்கு சங்கிகள் திராவிட இயக்கத்திற்குள்ள நுழைந்து அதிமுகவை கைப்பற்றி அந்த கட்சியை சிதலமடை செய்து விட்டார்கள். அடுத்து திமுகவுக்குள்ளே அது போன்ற தரவுகள் நடக்கலாம். சாப்ட் இந்துவாக திமுக இருக்கிறதா என்றால் ஒரு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க முடியாது. அந்த பாதையில் இருந்து திமுக விலகுமேயானால் அது திமுகவிற்கு எதிர்வினையாகத்தான் முடியும். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தீனதயாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் இப்போ மத்திய அரசு தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை தரல அப்படின்ற விஷயங்களை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு வந்து தமிழகத்துல ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு காழ்ப்புணர்வு இருக்கு. எப்பவுமே வந்து தமிழகத்தை வந்து பிரிச்சு தான் பாக்குறாங்க. அதனாலதான் எப்பவுமே தமிழகத்திற்கான ஒரு நலத்திட்டங்களாக இருக்கட்டும் இல்ல நிதிய உதவிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மத்திய அரசு தமிழக அரசை தான் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம். கிட்டத்தட்ட 32 தேசிய மொழிகள் இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் 22 இருக்கு. 8வது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 22 தேசிய மொழிகளும் அதற்குள் முதன்மையான மொழி தமிழ் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறவங்க தான். கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். தொன்மையான மொழி, பாரம்பரியமான மொழி, பண்பாடு நாகரிகமான கொண்ட மொழி. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கென்று தனித்துவம் இருந்து வருகிறது வரலாற்றில். அப்படி தான் பார்க்க முடியும். நீங்கள் நாகரிகத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வருகை தந்தபோது சிந்துச்சமொழி நாகரிகம் என்று சொல்லப்படுகிற ஹரப்பா மொகஞ்சதார நாகரிகம் என்பது திராவிட தமிழர் நாகரிகம் என்று அறியப்பட்டது. அந்த காலத்தில் கட்டிடக்கலையில், நடனக்கலையில் எல்லா தேர்ச்சிகளையும் பெற்ற நகர கட்டமைப்பு கொண்ட ஒரு வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்ந்திருந்தார்கள். நாகரிகமற்ற கூட்டமாக வந்த ஆரியர்கள் நம்மை எப்படி அடிமையாக்குவது என்று சிந்தித்து பார்ப்பனியத்தை புகுத்தி, ஜாதியை புகுத்தி, பெண்ணடிமைத்தனத்தை புகுத்தி, கடவுள் நம்பிக்கையின் பெயரால் ஒரு கூட்டம் ஆதிக்கம் செய்து வந்ததை இந்தியாவில் திராவிடம் என்ற பெயரில் தமிழர்கள் எதிர்த்து வந்தார்கள், போராடினார்கள். இது ஒரு வரலாற்று ஆய்வு. இந்த வரலாற்று போராட்டம் இருக்கிறதல்லவா, அது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. ஏதோ கடந்த நூற்றாண்டில் நடந்தது, அதற்கு முன்னால் நடந்தது அப்படி என்று பொருள் கொள்ள முடியாது. அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. இது காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு வந்த தமிழர்கள் கல்வி இழந்து, உரிமை இழந்து, ஜாதியாக பிரிந்ததனால் பிற்படுத்தப்பட்டவர் என்றும் ஒடுக்கப்பட்டவர் என்றும் தனித்தனியாக ஒரு ஃப்ராக்ஷனாக பிரிந்து பிரிந்து சிதைக்கப்பட்டு, தமிழர் என்ற ஓர்மை சிதைக்கப்பட்டு, இதெல்லாம் எதன் பேரில் நடந்தது என்றால் ஆரிய பார்ப்பனியத்தின் பெயரால் நடந்தது என்பதைத்தான் வரலாற்று ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. இலக்கியங்களும் தரவுகளும் அதன் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது. ஆக இந்த வரலாற்று போரை நடத்தி காட்டியவர்கள் தமிழர்கள். இந்த திராவிடத்தின் பெயரால் 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட ஒப்பிலக்கணம் என்ற பெயரில் கால்டுவெல் எழுதிய கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி திராவிடியன் சொல்கிறாங்களே, அந்த ஒப்பிலக்கணத்தை எழுதியதன் மூலம் அது வெளி உலகிற்கு அரசியல் அடையாளமாக ஒரு ஐடியாக வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஜனநாயக அரசியலில் அது எப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு போராட்டத்தை நடத்தியது. இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது என்றால், இன்றைக்கு பிஜேபி என்னென்ன கொள்கைகளை சொல்கிறதோ அதைத்தான் அன்றைக்கு காங்கிரஸ்லேயே சொல்லிக் கொண்டிருந்தார். உயர்ஜாதி பார்ப்பனர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வைத்திருந்தார்கள். ஆனாலும் கூட தந்தை பெரியார் அவர்கள் வடக்கே அம்பேத்கர் போன்றவர்கள் ஆற்றிய எதிர்வினையின் பயனால்
அது திசை மாறி பன்முகத்தன்மைக்கு காங்கிரஸ் நகர்ந்து வந்தது. குறுகிய காலத்திலேயே, சுதந்திர காலகட்டத்திற்குள்ளேயே நகர்ந்து வந்தது. அன்றைக்கு விதைக்கப்பட்ட பாசிச கொள்கைகளை உயர்ஜாதி பார்ப்பனர்கள் மட்டுமே இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தில் ஆளுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் 1924 சங் பரிவார், ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் என்று சொல்லுகிற இந்த அமைப்பு. அன்றைய காலகட்டத்தில் பெரியார் காங்கிரஸில் இருந்தார். 1924 குடியரசு இதழை தொடங்கினார். படிப்படியாக அரசியல் வளர்ந்தது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியவில்லை என்பதை நீங்கள் வரலாற்றின் போக்கில் பார்த்தால்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும். அப்படி தான் நம்ம வர முடியும். நான் இவ்வளோ சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அப்புறம் காங்கிரஸ் பன்முகத்தன்மைக்கு வந்துச்சு. நேரு காலத்தில் எப்படி சட்டங்கள் இயற்றப்பட்டது, அது தமிழர்களுக்கு என்ன பயனை விளைவித்தது, எதிர்விளைவை எப்படி ஆற்றினார்கள் அப்படிங்கிற அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக கால் பதித்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் அரசியல் ஆதிக்கத்திற்கு, அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. காங்கிரஸை தள்ளி இடதுசாரி சக்திகளை மேற்கு வங்கத்தின் திரிபுராவிலும் சித்தாந்த ரீதியான அரசியல் செய்யப்பட்ட இடதுசாரி சிந்தனை கொண்ட மாநிலங்களிலே கூட அவர்கள் கால் வைக்க முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் வைக்க முடியவில்லை. இந்த ஒரு இடத்தில் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் இப்படி தான் சொல்ல முடியும். ஒரு வரியில் சொல்லிட்டா புரியாது. அப்போ இந்த திராவிட மண்ணில், இந்த தமிழ் மண்ணில், சமூக நீதி பேசிய மண்ணில் எப்படி திராவிட இயக்கத்தை இங்கே மழுங்கடிப்பது, தோற்கடிப்பது, அதற்கு என்ன மாதிரியான வியூகங்களை வகுப்பது என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் கலைஞர் அரசியல், ஜெயலலிதா கலைஞர் அரசியல் என்ற ஒரு சூழல் மாறுகிற போது அது தனிநபர் இயக்கங்களுக்காக துவங்கப்பட்டதாக கருதப்பட்ட அதிமுக என்பது இரண்டாக உடைந்து ஒரு கட்சி அல்லது அந்த அதிமுக என்பதே கூட ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அன்றைய காலகட்டத்திலும் கூட திமுக பாஜகவை எதிர்ப்பதிலும் அதிமுகவை எச்சரிப்பதிலும் கவனமாகவே இருந்தார்கள். கழகம் காவிமயம் ஆகிறது. ஒரு திராவிட இயக்கம் கருத்தியலாக இல்லாமல் அது இன்னொரு பாதையிலிருந்து விலகி வலதுசாரி போக்கில் பயணித்து கொண்டிருக்கிறது என்கிற அபாயத்தை திமுக கையில் எடுத்து எச்சரித்தது. அதன் விளைவாக இடதுசாரி சக்திகளும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி பேசுகிற கட்சிகளும் காங்கிரஸ் போன்ற பன்முகத்தன்மையில் இருக்கிற கட்சிகளும் எல்லாம் இணைந்து ஒரு அணியாக இந்தியாவில் ஒரு மாடலாக, ஒரு முன்மாதிரியாக ஒரு அணியை அமைத்தார்கள். அதன் விளைவாக 2019 பாரதிய ஜனதாவுக்கு பெரிய தோல்வி, அதிமுகவுக்கு பெரிய தோல்வி. 2021 சட்டமன்றத்தில் ஒரு வாக்குகள் வாங்கினாலும் தோல்வி. ஆக அதிமுக தரப்பில் எதை சிந்திக்கிறார்கள்? ஏன் நமக்கு இந்த தோல்வி வருகிறது? ஒருவேளை பிஜேபியை தள்ளி வைத்துவிட்டு நாம் தனியாக தேர்தலை சந்திக்கலாமா என்றால் நம்பகத்தன்மைதான் அதிமுகவில் இன்றைக்கு வரையும் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், அங்கே ஆர்எஸ்எஸ் சங்கிகள் புகுந்து விட்டார்கள். அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கான அனைத்து திட்டங்களையும் வகுத்து அந்த கட்சியை இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிலைநிறுத்துவதற்கான ஒரு ஆர்எஸ்எஸ் வியூகத்தை அமைத்து, அது சோஷியல் இன்ஜினியரிங் என்று சொல்லுவார்கள். ஜாதிய கட்டமைப்பை வலுப்படுத்துவது, ஜாதிய மோதலை உருவாக்கி பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், ஜாதி சண்டை நடக்கிறதல்லவா பட்டியல் சமூகத்திற்கும் பல இடங்களில் அறியாமையால், ஜாதியினுடைய வீரியத்தால், ஜாதி உணர்வுக்கு ஆட்பட்டவர்கள் பல்வேறு இடங்களில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோமா? இந்த சம்பவங்களை எல்லாம் பின்னாலே இருந்து இயக்குகிற மிகப்பெரிய அரசியலை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கட்டமைக்கிறது. கல்வி குழுவில் அது நுழைந்திருக்கிறது, தொண்டு நிறுவனங்களில் நுழைந்திருக்கிறது, ஆன்மீக அமைப்புகளில் அது நுழைந்து வீரியமாக வேலை செய்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு திராவிட கட்சிகளுக்கு மட்டுமல்ல, ஜனநாயக சோசியல் டெமோக்ராட்டிக் இடதுசாரி பார்வை கொண்ட கட்சிகள், சமூக நீதி பேசுகிற கட்சிகள், பன்முகத்தன்மை கொண்ட மதச்சார்பற்ற சக்திகள் அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே திமுக இந்த அணியை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். எனவே இதை எப்படி உடைப்பது? ஆக திமுகவிற்கு எப்படி பழி சுமத்துவது? ஆக திட்டத்திற்கு நிதியை நிறுத்துவோம். அதனால தான் வந்து காழ்ப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா சார்? ஆனால் இப்போ சமீபத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அதை வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு விழாவாக எடுத்து நடத்தினார். அந்த விழாவுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து வருகை தந்திருந்தாங்க. அந்த விழாவை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே வந்து திராவிட மாடல்களையும் திராவிட கட்சிகளையும்
திராவிடத்தையும் புகழ்ந்து திராவிடத்தினுடைய சிறப்புகளை வந்து சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில. அதுல ரங்கராஜ் பாண்டே அவர்களும் திராவிடத்தினுடைய சிறப்பை பேசி திராவிட கட்சிகளை பாராட்டி பேசியிருந்தாரு. இது முரணான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது? ஏன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சித்தாந்தமோ அவர்கள் எதை ஆதரிக்கிறார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிகிற நிலையில இப்போ அவருமே அந்த ஒரு சித்தாந்தத்தை பேசும் பொழுது, அந்த ஒரு சித்தாந்தத்தை புகழ்ந்து பேசும் பொழுது இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் சென்னையில் கலைஞர்களுடைய பெயரில் நாணயம் வெளியிட்டார்கள் அல்லவா? அந்த விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வந்தாரா? இதெல்லாம் வந்து அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது. மோடியும் ஸ்டாலினும் கலந்து கொண்ட, பிரதமரும் முதல்வரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிதி கேட்பதும் அதை அந்த இடத்துலையே வந்து கோரிக்கையாக வைப்பதும் அரசு நிகழ்ச்சி. அதே போல் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி என்பதெல்லாம் இது வந்து நம்ம வந்து அரசியலாக பார்க்க முடியாது. ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளிலேயும் பாரதிய ஜனதா கலந்திருக்கிறார்கள், இந்த முறையும் கலந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் வந்து பாண்டே இங்கே உள்ள அரசியல் சூழல் குறிப்பிட்டு பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்னமோ அவர் பேசியதில் உடன்பாடும் இல்லை. பிறந்த நாளுக்கு வந்தால் தமிழக முதல்வருடைய சிறப்பை, தமிழர்களுடைய ஆற்றலை, அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் ஆற்றிய பணியை, மக்களுக்கு செய்திருக்கிற சாதனைகளை சொல்லி அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அரசியல் மாச்சரியங்கள் இருந்தாலும் என்று பேசியிருந்தால் அது சரியாக இருக்கும். ஆனால் ரங்கராஜ் பாண்டே எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கியவர். அந்த கட்சியினுடைய அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பிரச்சாரமாகவே தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறவர். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்கே வந்து ஏதாவது ஒரு வெடிகுண்டை வீசணும், ஏதாவது போட்டு விடணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து இதுதான் பதில், இப்படி தான். சார், அப்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போது இவர் வந்து திராவிட கட்சிகளை புகழ்ந்தோ திராவிட கட்சிகளுடைய சிறப்பை பேசும் பொழுது திராவிட இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வாவுடைய கொண்ட கட்சி தான் அப்படின்றது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? இங்கே பெரிய கருத்தியல் இயக்கங்கள் இருக்கிறது, இடதுசாரி கட்சிகள் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பார்கள். இந்த இந்துத்துவ மனப்பான்பு என்பதையெல்லாம் யாரும் தூக்கி போட்டுவிட்டு அப்படியே 100% வந்து பெரியாரியவாதிகளாகவும் இடதுசாரியவாதிகளாகவும் அம்பேத்கரியவாதிகளாகவும் இருக்க மாட்டார்கள். இந்த சமூக அமைப்பே எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பெரியாருடைய வழித்தோன்றல் சொல்கிறான். பெரியாருடைய வழித்தோன்றல் எத்தனை பேர் வந்து நாத்திகவாதிகளாக இருக்கிறார்கள்? அந்த கேள்விக்கு நம்ம வருவோமே. அப்படி இல்லை. பெரியார் சொன்ன நாத்திக கொள்கையை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு அவர் சொன்ன சமூக நீதி, பெண் விடுதலை, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக உரிமைகள், அப்படி தான் நம்ம நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த இந்துத்துவத்தை உள்வாங்கி கொண்டு தான் மக்கள் இந்துத்துவத்தை எதிர்க்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த சமூக அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஜாதியை உள்வாங்கி கொண்டு ஜாதியை எதிர்ப்பார்கள், மதத்தை உள்வாங்கி கொண்டு மதத்தை எதிர்ப்பார்கள், கடவுள் நம்பிக்கையை உள்வாங்கி கொண்டு தான் கடவுள் நம்பிக்கையை விமர்சிக்கிற போக்கு இருக்கிறது. அதனால வந்து அது ஒரு உளவியல் ரீதியாக பிரச்சனை. எனவே கோயிலுக்கு போகிறவெல்லாம் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி இப்போ கொண்டு வர்றாங்க. அப்படி தானே? அப்படி தான் சொல்ல வர்றீங்க. யாரும் வந்து கடவுள் மறுப்பாளராக திராவிட இயக்கத்தில், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த திட்டமே கிடையாது. பெரியார் இயக்கத்தில், திராவிடர் கழகத்தில் அப்படி ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார். அது பெரியாரால் உருவாக்கப்பட்டது. அது இன்றைக்கும் இருக்கும், என்றைக்கும் இருக்கும். நாத்திக கொள்கை என்பது திராவிடர் கழகத்தில் தானே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடையாது. எந்த கட்சியிலும் கிடையாது. எந்த கட்சியாவது நாத்திக கட்சியாக இருக்க முடியுமா? ஆனால் இவங்கெல்லாம் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் சாப்பிட்டு இந்துத்துவம்னா தான் நான் சொல்கிறேன். மதத்தை உள்வாங்கி கொண்டு தான் மதத்தை எதிர்ப்பார்கள், ஜாதியை உள்வாங்கி கொண்டு தான் ஜாதியை எதிர்ப்பார்கள். அப்படி தான் இந்த சமூக அமைப்பு இருக்குது. நீங்கள் வெளியில் ஜாதி வெறி எதிர்த்து பேசுவான், ஆனால் வீட்டுக்குள்ளே போனவுன்னா ஜாதியாக சொந்த பந்தங்களோட கூடி உட்கார்ந்துருப்பான். வெளியில் மதவெறி எதிர்ப்பான், ஆனால் சமூக உறவுகளுக்குள்ள மதம் சார்ந்து தான் அவன் பயணிக்க முடியும். உடனே அவனை மதவாதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பண்டிகை திருநாளோ, ஒரு சமூக உறவுகளோ, அவருடைய திருமண நிகழ்ச்சிகளிலோ, ஏதோ ஒரு காலகட்டங்களிலோ அவங்களுக்கு வந்து சேர்ந்து இயங்கும்போது அந்த சமூக அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் அவங்க பயணிக்க முடியும். அதனால் இவன் வந்து சங்கீத்தனம், சாப்பிட்டு இந்துத்துவம் அப்படின்னா இந்த சமூக அமைப்பு அப்படி தான். அப்போ இதையெல்லாம் விடுத்துட்டு நம்ம எதை பார்க்க முடியும்? கடவுள் நம்பிக்கை என்பது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆன்மீக உணர்ச்சி என்பது பல்வேறு மதங்கள் இருக்கிறது. மதம் என்பதே ஒரு மார்க்கம் தான். இறைவனை அடைவதற்கு, முக்தி பெறுவதற்கு ஒரு மார்க்கம். இப்படி ஒரு வழியில் போகலாம், அப்படி ஒரு வழியில் போகலாம், அப்படி ஒரு வழியில் போகலாம். பல்வேறு வழிகள் இருக்கிறது. கடைசியில் இந்த இறைவன் அடைவது தான் அப்படிங்கிறது தான் ஒரு திசையில் வந்து சேரும். ஆக இதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளும் இருக்குது.
ஆக வந்து எல்லா தலைவர்கள் குடும்பத்திலும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. யாரையும் நம்ம நாத்திகவாதின்னு சொல்லிட முடியாது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி சாப்டிந்துவாக திமுக இருக்கிறதா என்றால் ஒரு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அந்த பாதையிலிருந்து திமுக விலகுமேயானால் அது திமுகவிற்கு எதிர்வினையாகத்தான் முடியும். இங்கே பாஜகவுக்கு இரத்தன கம்பளம் விரிக்கிற விஷயமாக அது காலப்போக்கில் போய் சேரும். அதனால் வந்து எச்சரிக்கை உணர்வோடு தான் இருக்க வேண்டும். அப்படி தான் இருப்பார்கள். இப்போ நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார், அவர் வந்து முழுக்க ஐயப்பன் பக்தர் அப்படி கூட வச்சுக்கோமே, சேகர் பாபு. தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, நிறைய பேருக்கு இருக்குது. அதில் வந்து அவர் கொஞ்சம் தீவிர ஆன்மீகவாதி. அவர் இந்து அரசு அறநிலையத்துறை சமயத்தில் பல்வேறு விஷயங்களை மக்களுக்காக செய்கிறார். இப்போ இந்து அறநிலையத்துறையில் செய்கிறதில் அவருடைய வேண்டுதலா? இல்லை, மக்களுடைய கோரிக்கை. ஒரு பக்கம் சமூக நீதிக்கு நம்ம வந்து போராடுறோம், ஜாதி ஒழிப்புக்கு போராடுறோம், மதவெறி எதிர்ப்பாக போராடுறோம், பெண்களுடைய உரிமைக்காக பல்வேறு திட்டங்களை அரசு கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலும் இந்த மக்களுக்காக நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அது வந்து மக்களுக்கான கோரிக்கை தான். ஒரு அரசு வந்து நாத்திக அரசாக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் தான் இவங்க சொல்கிறதுக்கு சரியாக பதில் வரும். நாங்கள் வந்து நாத்திக அரசுன்னு அறிவிக்க முடியாது. அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க? மக்களுக்கு தேவை என்ன? கோயில் கட்டணும், சிதிலடைந்த கோபுரங்களை உயர்த்தி கட்டணும், குளம் வெட்டணும், குடமுழுக்கு நடத்தணும், கும்பாபிஷேகம் நடத்தணும், தேரை ஓட்டணும். இது வந்து மக்களுடைய கோரிக்கை தான். இதன் மூலமாக வந்து திமுக வந்து தனிப்பட்ட முறையில் ஏதோ கடவுளிடம் வந்து வேண்டுதல் வைத்து அதன் மூலமாக இதெல்லாம் செய்கிறார்கள் என்பதெல்லாம் இல்லை. அந்த துறை அதற்கென்று உருவாக்கப்பட்டது. அது ஆன்மீகத்துறை என்றே சொல்லலாம். அந்த துறையில் தமிழர்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை, எதை செய்ய வேண்டும் என்று அரசு சிந்தித்து செய்கிறது என்று சொன்னால் அது மக்கள் பணிதான். அண்ணா அவர்கள் சொன்னதை போல மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொன்னாரே, அது மாதிரி மக்களுடைய வேண்டுதல்களை, ஆசைகளை, அவருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வது தான் ஒரு அரசுக்கு கடமை. அதனால் வந்து இவங்க வந்து பாருங்கள், வெளியில் வந்து கடவுள் நம்பிக்கை விமர்சிக்கிறாங்க, பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க, ஆனால் அரசு வந்து தேரை ஓட்டுது, கோயில் கட்டுது அப்படின்னா நான் சொல்கிறேன், இன்னும் சொல்கிறேன், திராவிட இயக்கம் தோன்றியதே இந்த கோவில் கட்டின பிரச்சனையில் தான். தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 உருவாகிற போது அதை உருவாக்கியவர் சர்பி தியாகராய செட்டியார். இன்றைக்கும் சென்னையில் தியாகராய நகர் என்று ஒரு தொகுதியே இருக்கிறது, டி நகர் என்று ஒரு பகுதியே இருக்கிறது. சுருக்கமாக மக்கள் டி நகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தியாகராய நகர் எப்படி உருவாகுதுன்னா அந்த வரலாற்றை நம்ம பார்க்கணும். மயிலாப்பூரில் ஒரு கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் அந்த காலகட்டத்தில் 1914 ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அதை எடுத்து கட்டணும். அவர் ஆன்மீகவாதியாக இருந்திருக்கார், காங்கிரஸில் இருந்திருக்கார். சென்னை மாநகராட்சியினுடைய தந்தையாக இருந்தவர் சர்பி தியாகராய செட்டியார். அந்த கோயிலை எடுத்து கட்டணம் நடக்கிற போது அதுக்காக ஊர் ஊரா பணம் திரட்டி இவருடைய சொந்த பணத்தை செலவழித்து குளத்தை வெட்டி, கோயிலை கட்டி, கோபுரத்தை கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, குடமுழுக்கு நடத்துகிறாங்க. குடமுழுக்கு நடத்துவதற்காக இவர் கோபுரத்தின் மேலே ஏறுறார். ஏறும்போது உயர இருந்த பார்ப்பனர் அவர் சொம்பு தண்ணி ஊற்றுவார் இல்லையா அந்த கோபுர கலசத்தின் மேலே, அதை இவர் ஊற்றலாம்னு மேலே ஏறுறார். அப்போ தான் அந்த பார்ப்பனர் சொன்னார், அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் செஞ்சால் கடவுளுக்கு ஆகாது. ஏன்னு கேட்குறார். நீங்கள் சூத்திரர், நீங்கள் தீண்டத்தகாதவர்கள், நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கடவுளுக்கு தீட்டாயிரும், அதனால் ஊற்றக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு சிந்தனை வருது. இந்த கோயில் கட்டினோம், குடமுழுக்கு நடத்தினோம், கோபுரம் கட்டினோம், கடவுளுக்கு சிலை செஞ்சோம், திருவிழா நடத்தினோம், ஆனால் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது நம்மளை வந்து தீண்டத்தகாதவன்னு சொல்கிறாரே, அப்போ இதெல்லாம் செய்யும்போது நம்ம தீண்டத்தகாதவராக தெரியவில்லையா? அப்படி என்றால் அப்படித்தான், நீங்கள் சூத்திரர்கள் தான். உடனே அவர் பார்க்குறாரு, ஓ இந்த வேலை செய்கிறது தான் நம்மளா? அப்போ இந்த உரிமைகள்லாம் அனுபவிச்சுக்கிறது பார்ப்பனர்களா? அப்போ இனிமேல் என்னுடைய வேலையே இந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது தான். இதற்காக நான் பிராமின்ஸ் மூமெண்ட், பார்ப்பனர் இல்லாதார் இயக்கம் என்ற ஒன்றை துவங்குவதற்கு அடித்தளமிட்டு 1916 அமைக்கப்பட்டது தான் திராவிட தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பு. அதனுடைய நிறுவனரும் சர்பி தியாகராய செட்டியார் தான். இப்படி போன்ற நிகழ்வுகள் தான் ஒரு மனிதனை சிந்திக்க வைத்தது, ஒரு மனிதனை சுயமரியாதை கொள்ள வைத்தது, ஒரு மனிதனை கோபப்பட வைத்தது. நீங்கள் அடிமையாக இருக்கிறதே எங்களுக்கு சுகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிமையாக தான் இருக்கணும். நான் ஏன் அடிமையாக இருக்கணும்னு ஒருத்தன் கேட்குறான் பாருங்க, அதுதான் பெரியார் இந்த மண்ணில் விதைத்தது. எனவே திமுக வந்து சாஃப்ட் கார்னராக இருக்குது, சாஃப்ட் இந்துத்துவா இருக்குது, அதுக்குள்ளே சங்கிகள் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா இருக்கலாம்.
சங்கிகள் நுழையாத இடம்னு நான் முன்னாலே பதிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் தவறாக நினச்சிக்கிறக்கூடாது. இன்றைக்கு சங்கிகள் திராவிட இயக்கத்திற்குள்ளே நுழைந்து அதிமுகவை கைப்பற்றி அந்த கட்சியை சிதிலமடை செய்து விட்டார்கள். ஒன்று. அடுத்து திமுகவுக்குள்ளே அது போன்ற தரவுகள் நடக்கலாம், அதை எச்சரிக்கையுடன் திராவிட கட்சிகள் கையாள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். இன்றைய அரசியல் சூழலில் என்னென்ன விஷயங்கள் விவாதத்துக்கு உள்ளாகிய விஷயங்கள் குறித்து பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.